அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு நிச்சயித்தது ஒன்று, நடந்தது ஒன்று. கதையாசிரியர் ஸ்ரீ தாமோதரன். கதைப்பதிவு டிசம்பர் 14, 2015. காலையில் கண் விழித்து கதவை திறந்து வெளியே வந்த செல்வத்தின் முகத்தில் பனி வந்து மோதியது. அதை மெல்ல துடைத்து கொண்டவன் மனது எல்லை இல்லா இன்பத்துக்கு சென்றது. இப்படிப்பட்ட இடத்திற்கு தனக்கு பணி மாற்றல் தந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொன்னான். இன்னும் கொஞ்சம் வெளியே நடந்து வீட்டை ஒட்டி செல்லும் பாதைக்கு வந்தவன் வளைந்து வளைந்து செல்லும் பாதையும் எதிரில் வருபவர் கூட தெரியாத அந்த உரைப்பணியும் கண்ணுக்கு எட்டிய மலை முகடுகளும் அவனை இன்ப மயக்கத்திற்கு கொண்டு சென்று அவன் வாயிலிருந்து ஒரு பாட்டை முணுமுணுக்க வைத்தது. செல்வம் மின்சார பணியாளருக்கான தொழில்முறை பட்டய படிப்பை முடித்து கோவையில் ஒரு தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தான். 4 வருடம் கழித்து அவனுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் மின்சாரத்துறையில் மின்சார பணியாளர் வேலை கிடைத்தது. உள்ளூரிலே பணியிடம் கிடைத்ததால் பெற்றோருடனே இருந்து பணிக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். 1 வருடம் ஆன பின்னால் வால்பாறையில் உள்ள காடம்பாறை என்னும் ஊருக்கு பணிமாற்றம் செய்தார்கள். அவன் பெற்றோர் அந்த மலை பிரதேசத்துக்கு பணிமாற்றம் அதை விரும்பவில்லை. காரணம், காட்டு விலங்குகளால் அவனுக்கு ஏதேனும் ஆபத்து வருமோ என்ற பயம்தான். அவன் தன் பெற்றோரை சமாதானப்படுத்தினான். இந்த மலை பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றான். காலையும் மாலையும் மட்டுமே பொள்ளாச்சியிலிருந்து காடம்பாறைக்கு பேருந்து வரும். இதை அறியாமல் பேருந்து நிலையத்திற்கு வந்தவன் காலை பேருந்தை பிடிக்க முடியாமல் காத்திருந்து காடம்பாறைக்கு மாலையில் வந்து சேர்ந்தான். அங்கிருந்து கடும் குளிர் அவனை பயமுறுத்தியது. பணியாளர்களும் அதிகாரிகளும் தங்குவதற்கு ஒரு விடுதி இருந்தது. அதில் இரவு தங்கினான். மறுநாள் அவனது அலுவலகங்கள் தெரிவிக்கப்பட்டு மாலைக்குள் அவனுக்கு வீடு ஒதுக்கப்பட்டது. வீடு கிடைத்த சந்தோஷத்தில் அன்று இரவே குடிபோய்விட்டான். காலையில் எழுந்து கதவை திறந்தவன் மனதை இந்த காலை பணி பரவசப்படுத்தி பாட வைத்து விட்டது. செல்வம் இங்கு வந்து 6 மாதங்கள் ஓடிவிட்டன. பொதுவாக அங்குள்ள கடையில் சாப்பாடு வேலைகளை முடித்துக் கொள்வான். வீட்டில் அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது ஒன்றும் அவசரமில்லை என்று சொன்னாலும் நித்தம் அவன் சாப்பிடும் கடை சாப்பாட்டை நினைத்து மனது கல்யாணத்துக்கு ஏங்கியது. வரப்போகும் பெண்ணை பற்றி கனவுகள் அவன் மனதில் பறவைகளாய் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தது. பெண் பார்த்து பார்த்து வரன் கூடாமல் தட்டி போவது அவன் மனதை மேலும் சோகமாக்கியது. இப்பொழுதெல்லாம் இந்த பனி படர்ந்த மலைகள் அவனுக்கு ஒருவித சோர்வை அளித்தன. வேலைக்கு செல்வதும் வருவதும் எந்திரமாகிவிட்டது. பேச்சு துணைக்கு கூட ஆட்களை தேட வேண்டியிருந்தது. மனது இப்போதெல்லாம் பரபரப்பை நினைத்து ஏங்கியது. ஒரு நாள் அவன் செல்போன் கிணுகிணுத்தது. எடுத்தவுடன், அப்பா, டே செல்வம், இந்த வாரம் சனிக்கிழமை இங்க வர முடியுமா? எதுக்குப்பா இவ்வளோ அவசரமா கூப்பிடுற என்றவனிடம், ஜாதகம் ஒன்று சரியா இருக்கு, நீ வந்தீன்னா பெண்ணை போய் பார்த்து இடலாம், மற்றது எல்லாம் பெண் வீட்டில் பேசிக்கிட்டோம், நீ வந்து பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மட்டும் சொல்லேன், அதனால் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை ராத்திரி இவங்க வந்துவிடு. செல்வத்தின் காதுகள் இதை கேட்டவுடன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது. அப்பாடா, தனக்கு ஒரு துணை கிடைக்கப் போகிறதாம். மனம் நிலை கொள்ளாமல் தவித்தான். இந்த மலைவாசலத்தில் தனிமை என்பது இவ்வளோ கொடுமை. அதை நினைத்தவன் வரப்போகும் பெண் எப்படி இருப்பாள் என கனவு காண ஆரம்பித்தான். செல்வம் இப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக உள்ளான். அங்குள்ள மக்களிடம் தன் கல்யாணத்தை பற்றி சொல்லி சொல்லி மாய்க்கிறான். பெண் பார்த்த அன்றே பிடித்து விட்டதாக பெற்றோரிடம் சொல்லிவிட்டு பணிக்கு வந்தவன் மறுநாள் அவன் அப்பா போன் செய்து பெண் வீட்டாரிடம் சம்மதம் சொல்லிவிட்டதாகவும் வரும் ஆவணி மாதம் 10ஆம் தேதி அன்று கல்யாணத்தை வைத்துக் கொள்வதாக நிச்சயம் செய்து விட்டதாகவும் தெரிவித்தனர். அது பின் அவன் கால்கள் வானத்தில் பறப்பது போல் உணர்ந்தனர். இப்போதெல்லாம் கல்யாண வேலைகள் அதிகம் இருப்பதாக சொல்லி அடிக்கடி விடுமுறை எடுக்கிறான். குடும்பம் நடத்துவதற்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் சேர்க்கிறான். அவனுடைய எண்ணங்கள் ஆவணி மாதம் 10ஆம் தேதியை நோக்கியே இருந்தன. கல்யாணத்துக்கு முதல் நாள் இவன் கோயம்புத்தூரில் உள்ள தன் வீட்டில் இருக்கும்போது அவனுடைய கைபேசியிலிருந்து ஒரு அழைப்பு. நம்பர் புதிதாக இருக்கவே யாராக இருக்கும் என்று யோசனையில் போனை எடுத்தவன், நான் மேகலா பேசுகிறேன் என்று குரலை கேட்டவன் ஒரு நிமிடம் யார் மேகலா என்று யோசித்தவன் திடீரென்று மின்னலாய் பழிச்சிட, அட, தனக்கு மனைவியாய் வரப்போகிறவள் பெயர் அல்லவா? சொல்லுங்க மேகலா, என்ன விஷயம்? மனதில் சந்தோஷம் பரவ கேட்டவனிடம் எதிர்முனையில் இருந்து அந்த சந்தோஷம் தென்படாமல், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ற பதிலுக்கு இவன், சாயங்காலமா பேசலாமே என்றவன் காந்தி பார்க் அருகில் நிற்க சொன்னான். சொன்னது போலவே காந்தி பார்க் அருகில் நின்று கொண்டிருந்தாள் மேகலா. செல்வத்துக்கு அவளை பார்த்தவுடன் பரவசம் தோளில் தோன்றியது. ஆனால் அவளிடம் எந்த மாற்றமில்லை. முகத்தில் ஒரு இறுக்கமே இருந்தது. செல்வத்துக்கு இந்த பெண் முகத்தை பார்த்தவுடன் மனதில் ஒரு கலக்கம் வந்தது. சொல்லுங்க மேகலா, இவனை பேச்சை ஆரம்பித்தாள். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. இந்த வார்த்தை அவன் மனதை சுக்கு நூறாக்கியது.
என்ன சொல்றீங்க? நாளைக்கு கல்யாணம், இப்ப போய் இந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம்? இதை பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாமே. செல்வத்துக்கு கோபம், வருத்தம், அவமானம் அனைத்தும் அவன் குரலில் அழுகையாய் வெடிக்கும் போல் இருந்தது. ஆனால் அவள் குரலில் இதே இறுக்கத்துடன், நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியாச்சு, அவங்க தான் பொண்ணு பார்க்கறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா நீங்க உடனே சம்மதம் சொல்லி இவங்களும் உங்களுக்கு ஒத்த ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. மேற்கொண்டு ஏதாவது நடந்தா நாளைக்கு வீணா நீங்க அவமானப்பட வேண்டியது வரும். முன்னாடியே சொல்லுறேன். இவள் மீது தாங்க முடியாத வெறுப்பு வந்தது செல்வத்துக்கு. என்னுடைய அவமானத்தை பற்றி கவலைப்படுகிறாளாம். நாளை காலையில கல்யாணம், இத்தனை நாள் இருந்து விட்டு எனக்காக கவலைப்படுகிறாளாம். என்ன ஒரு நெஞ்ச அழுத்தம். நாளை என்ன செய்வாள்? ஓடி போவாள். அது எனக்கு மட்டும் அவமானமா? அவள் குடும்பத்துக்கு அல்லவா அவமானப்பட வேண்டும். இனி இவளிடம் பேசி பிரயோஜனம் இல்லை. சரி, இந்த கல்யாணத்துல எதுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா? விருப்பம் இருந்தா சொன்னா போதும். என்னோட படிப்புக்கும் வேலைக்கும் நீங்க ஒத்து வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்க பொண்ணு பார்க்க வர அன்னைக்கே எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவங்க பொண்ணு பார்க்கற மட்டும்தான், அப்புறம் தட்டி கழிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு கடைசியில என்ன ஏமாத்தி இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. சொல்ல சொல்ல செல்வத்துக்கு தலையில் அடித்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. இதுவரை இப்படி ஒரு கோணத்தில் அவன் சிந்தித்து பார்த்ததே இல்லை. அவனுக்கு பெண் பிடித்தவளா இல்லையா என்ற அக்கறை கூட இல்லை. தன்னுடன் இணைந்து வாழ ஒரு துணை தேவை என்ற கோணத்தில் இருந்தான். இப்பொழுது என்ன செய்வது? அவனுக்கு தலை சுற்றியது. சரி மிஸ் மேகலா, நான் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமான்னு பார்க்கிறேன். மேகலாவின் அப்பா இவன் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். இவன் ஆற்றாமையும் அழுகையுமாக சொல்வதை அவர் புரிந்து கொண்டதை போல் அவன் தோளை தட்டி, நீங்க கவலைப்படாம போங்க, இந்த கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு ஒரு அவமானம் வர்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அவனை அனுப்பி வைத்தார். செல்வத்துக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்கவாது போய் விடலாம் என்று தலையை பிடித்து கொண்டான். கல்யாண சத்திரத்தில் இரவே உறவினர் கூட்டம் வர ஆரம்பித்து விட்டது. செல்வத்துக்கு முகத்தில் ஜீவனே இல்லை. எப்படியும் அவமானப்பட போகிறோம் என்று மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. இரவு பெண் வீட்டார் மாப்பிள்ளை அழைப்புக்கு அழைத்த போது பெண்ணின் அப்பா உறவினர் அனைவரையும் அழைத்தார். மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் அனைவரையும் அழைத்தவர், மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட நான் முதல்ல மன்னிப்பு கேட்கிறேன். என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா நான் இவரை தான் மாப்பிள்ளையாக தீர்மானிச்சிட்டேன். அது கோரசம் என்னோட இரண்டாவது பொண்ணுகிட்ட அபிப்பிராயம் கேட்டேன். அவ மனமும் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கா. நீங்க உங்க சம்மதத்தை இந்த சபையில சொன்னீங்கன்னா இப்பவே நிச்சயத்தையும் வச்சு உங்களுக்கு மாப்பிள்ளை அழைப்பு நடத்தி நாளைக்கு முகூர்த்தத்தையும் வச்சிடலாம். சிறிது நேரம் மௌனம். செல்வத்தின் அம்மா அப்பா அவனது முகத்தை பார்க்க அவன் சம்மதத்தை தலையசைப்பின் மூலம் சொல்ல, செல்வத்தின் பெற்றோர் அங்கிருந்த பழத்தட்டை எடுத்து பெண்ணின் அப்பாவிடம் கொடுத்து தங்கள் சம்மதத்தை தெரிவித்தனர். ஒரு நிமிடம் என்று செல்வம் சொல்ல அனைவரும் அவன் முகத்தை பார்க்க, பொண்ணுகிட்ட சம்மதத்தை அவங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும் என்றான். அந்த பெண்ணை அனைவரும் பார்க்க அவள் முகம் வெட்கத்தால் சிவந்து மெல்ல தலையாட்டினாள். 15 நாட்கள் கழித்து காடம்பாறை செல்லும் பேருந்தில் மனைவியின் மடியில் தலை வைத்து உறங்கிக் கொண்டு வந்தான் செல்வம். அவன் மனைவி இந்த பனி படர்ந்த மலையையும் வளைந்து செல்லும் பாதைகளையும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள்.